श्रीशैलेश दयापात्रं देवक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं ते रमेशां मादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोगदस्सराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैर्यसन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापितायुतनयस्तनया विभूतिं सर्वं यदेव निमानमदन्वयाणाम् आद्यस्य न कुलपतिर्वकुलाभिरामम् श्रीमत्तरङ्गमुन् प्रणमामि मूर्ता बोधं सरस्य मगधाभिय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं प्रहालेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादान् गामघय स्वसरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् துஜிகலத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தெந்தோள் மணிவண்ணாவும் செவடி செவைதிருக்காப்படியோமோடும் முன்னோடும் திருவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டிசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிந்துரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து ஏற்றவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தானங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் 101வது நாம் காண இருப்பது கீரச்சோரா கோபிநாதர் கோயில். சிரச்சோரா கோபிநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலானது ஒரிசாவில் உள்ள ஒரு பெருமாள் கோயிலாகும். ரமுனா என்ற பெயர் ரமணியா என்ற வார்த்தையில் இருந்தது, அதாவது மிகவும் அழகாக இருப்பவர் என்று அர்த்தம். ஒரியாவில் சிரச்சோரா என்றால் அமுக்கப்பட்ட பாலை திருடுபவர் என்பதும், கோபிநாதா என்றால் கோபியர்களின் தெய்வீகமான மனைவி என்றும் பொருள். பால் மற்றும் பால் பொருட்கள் மீது குழந்தை கிருஷ்ணாவின் காதல் பற்றிய குறிப்பு இந்த வைஷ்ணவ பாரம்பரியத்தின் 108 அபிமான ஸ்தோத்திரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ கோவிந்தர் மற்றும் மதன மோகினி ஆகியோரால் சூழப்பட்ட கோபிநாதர் கருங்கல்லால் ஆனவர். கோபிநாதர் படைப்பு சிற்பமாக நிற்கிறார். சுமார் 1938 சைதன்யதாச பாபாஜி என்ற பக்தரால் பிருந்தாவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கோவிந்தரும் மதனகோபாலரும் தனித்தனியாக நிற்கின்றனர். ஸ்ரீராமர் தனது அம்பினால் கோபிநாதரை செதுக்கியதாகவும் சித்திரக்கூடத்தில் சீதை இந்த தெய்வத்தை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. வனவாசத்தின் போது சீதைக்கு அடுத்த அவதார விக்கிரகத்தை காண்பிப்பதற்காக உத்கல மன்னனான லங்குல நரசிங்கதேவன் 13ஆம் நூற்றாண்டில் சித்திரக்கூடத்திலிருந்து இந்த தெய்வத்தை ரேமுனைக்கு கொண்டு வந்தார். இந்த மன்னன் பிரஜபோக்கிரி மற்றும் கூடபோக்கிரி என்ற 2 பெரிய குளங்களை தோண்ட ஏற்பாடு செய்தார். இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு 500 ஆண்டுகளுக்கு முன்பு மாதவேந்திரபுரி பிருந்தாவனத்தில் உள்ள தனது ஸ்ரீ கோபால சிலைக்கு சந்தனம் பெறுவதற்காக பூரிக்கு சென்று கொண்டிருந்தார். நவதீபத்தில் சில நாட்கள் தங்கிய பிறகு ஸ்ரீ பூரி ஒடிசாவுக்கு புறப்பட்டார். சில நாட்களுக்குள் கோபிநாதர் வீட்டில் ரேமுனாவை அவர் சென்றடைந்தார். தெய்வத்தின் அழகை கண்டு மாதவேந்திர பூரி மெய்மறந்து போனார். பொதுவாக மக்கள் தெய்வத்தை காணும் கோவிலின் பிரகாரத்தில் மாதவேந்திர பூரி மந்திரங்களை ஓதி நடனமாடினார். பின்னர் அங்கே அவர் அமர்ந்து தெய்வத்திற்கு என்னென்ன உணவுகளை படைப்பார்கள் என்று ஒரு பிராமணரிடம் கேட்டார். மாதவேந்திர பூரி இவ்வாறு நினைத்தார், கோபிநாதருக்கு என்னென்ன உணவுகள் படைக்கப்படுகின்றன என்பதை நான் அர்ச்சகரிடம் விசாரித்தால் நம் சமையலறையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நாம் ஸ்ரீ கோபாலருக்கு அது போன்ற உணவுகளை படைக்கலாம் என்று நினைத்தார். இந்த விஷயம் குறித்து அந்த பிராமண அர்ச்சகரிடம் வினவப்பட்ட போது கோபிநாதரின் தெய்வத்திற்கு படைக்கப்படும் உணவுகளை பற்றி அவர் விரிவாக விளக்கினார். இந்த பிராமண அர்ச்சகன் கூறினார், மாலை வேளைகளில் 12 மண்பானைகளில் தெய்வத்திற்கு இனிப்பூட்டப்பட்ட சுருக்கப்பட்ட பால் படைக்கப்படுகிறது, அதாவது பால்கோவா மாதிரி. அதன் சுமை அமிர்தத்தை போல் இருப்பதால் அது அமிர்த கேளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சுருக்கப்பட்ட பால் கோபிநாத ஷீர் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இது உலகில் வேறு எங்கும் படைக்கப்படுவதில்லை. மாதவேந்திர பூரி பிராமண அர்ச்சகருடன் பேசி கொண்டிருந்த பொழுது சுருக்கப்பட்ட பால் தெய்வத்தின் முன் படைக்கப்பட்டது. இதை கண்ட மாதவேந்திர பூரி நான் கேட்காமலேயே எனக்கு சிறிதளவு கொடுக்கப்பட்ட பால் கொடுக்கப்பட்டால் அதை நான் சுவை பார்த்து இதே போன்ற ஒரு படைப்பை தயாரித்து என் கோபால பெருமானுக்கு படைக்கலாமே என்று நினைத்தார்.
உடனே சுருக்கப்பட்ட பாலை சுவைக்க விரும்பிய தனது தவறை மாதவேந்திர பூரி உணர்ந்து, நான் ஒரு குற்றம் செய்துவிட்டேன், இறைவனுக்கு படைப்பதற்கு முன்பே அந்த படைப்பை சுவைக்க நான் விரும்பினேன் என்று உடனடியாக வருந்தினார். இவ்வாறு சிந்தித்து கொண்டே பூரி கோஸ்வாமி அங்கிருந்து புறப்பட்டு அருகில் இருந்த ஒரு வெற்றி சந்தைக்கு சென்றார். அங்கே அமர்ந்து அவர் மந்திரங்களை ஓதத் தொடங்கினார். கோபிநாதருக்கு வழிபாடு முடிந்ததும் பூசாரி ஓய்வெடுத்தார். கனவில் கோபிநாதர் அவரிடம் வந்து அவர் ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஷீரப்பானையை எடுத்து மாதவேந்திர பூரியிடம் கொடுக்கும்படி கூறினார். பூசாரி எழுந்து இந்த இனிப்பை கண்டுபிடித்து மாதவேந்திர பூரியிடம் கொண்டு வந்தார். பூசாரி அவரிடம், உனக்காக கோபிநாதர் சீரத்தை திருடியுள்ளார், உன்னைப் போல அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்று கூறினார். இவ்வாறு தான் அந்த செய்வம் ஷீர ஷோர கோபிநாதர் என்ற பெயரை பெற்றது. ஷீர என்றால் பால், ஷோர என்றால் திருடுவது, ஷீர சோர கோபிநாத் என்று சுருக்கப்பட்டால் ஷீர ஷோ கோபிநாத அப்படி என்று வழங்கப்பட்டதாக எல்லாராலும் அறியப்படுகிறது என்று கூறி ஷீரஷோரா கோபிநாதருடைய திருவருளை பெறுவோம் என்று கூறி நினைவாறு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜிகியே. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரி அல்லாது இறைவாணி இதாராய் பறையலோ ரொம்பாவல் இறைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆசைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றையலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பற்றி நண்பர் ரம்பாவா ரே ராமா ராம ராம ரே ரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.